ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையாக எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த நாளிலே தேவனை ஆராதித்தீர்களா? வேதம் வாசித்தீர்களா? கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி மனதார வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. போகட்டும் என்னை கருமையானவர்களே. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். உங்கள் எண்ணங்களை விட அவர் எண்ணம் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. உங்களுடைய நினைவுகளை விட உங்களை ஆசீர்வதிப்பதிலே அவர் நினைவாயிருக்கிறார். அல்லேலூயா. வேதம் விதமாய் சொல்கிறது. ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 55ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தை விதமாய் சொல்கிறது. உங்கள் நினைவுகளை விட என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. மழையானது மண்ணிலே விழுந்து பூமியை நனைத்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பது போல தேவனுடைய வார்த்தை வெளிப்படும். அல்லேலூயா. அவர் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை, அவர் வாயினால் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வார்த்தை அனுப்பி உங்கள் நினைவுகளை விட உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும்படியா கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அது இன்றைக்கே கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. 2 ஆண்டுகளுக்கு முன்னதாய் ஒரு அருமையான வாலிப தம்பி ஜெபிக்கும்படியாய் ஜெபக்கூட்டத்துக்கு வர மிகவும் பக்தியுள்ளவன், தெய்வத்தின் பயத்தோடு கூட இருப்பான். வாலிப தம்பி அப்படி ஜெபம் பண்ணும்போது அப்படியே கரங்களை கூப்பி அப்படியே தேவ சமூகத்தில் நிற்கிறத அநேக முறை நான் கண்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியான ஒரு நாள் அவனோடு கூட பேசினார். அவரோடு கூட ஜெபிக்க வரும்பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்று நினைச்சினார். உன்னை மாநிலம் தாண்டி, மாவட்டம் தாண்டி, தேசம் தாண்டி நான் உன்னை கொண்டு சொல்வேன். உன் கையின் பியாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். உயர்ந்த நிலையிலே நான் வைப்பேன். நீ நினைப்பது போல சாதாரண நிலையில் உன்னை நான் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. கடந்த ஆண்டிலே தொடக்கத்திலே அவனை கல்கத்தாவிலே வேலை கொடுத்து கர்த்தர் அவனை கொண்டு போய் சென்றார். நேற்றைய முந்தின நாட்களிலே என்னை பார்க்கும்படியாய் வந்திருந்தான். அந்த தம்பி விதமாய் சொன்னான், கர்த்தர் சொன்னது போலவே என் நினைவை பார்க்கிலும் அவர் நினைவு உயர்ந்திருக்கிறதென என்னை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாய் குறிப்பிட்ட தேசத்துக்கு என்னை கொண்டு செல்கிறார். இன்று காலையிலே வந்தான். மறுபடியும் இந்த காரியத்திற்காக நான் ஒழுங்கு செய்யும்படியாக கடந்து போகிறேன். என்னை அழைத்திருக்கிறார்கள், எல்லாம் ஒழுங்காக இருக்கிறது, ஜெபியுங்கள் என்று சொன்னான். ஜெபித்து அனுப்பியிருக்கிறேன். கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என்னுடைய நினைவை பார்க்கிலும் அவர் உயர்ந்திருக்கும்படியா நினைக்கிறார். யோசிப்பட வாழ்க்கையில சகோதரர்கள் நினைத்தார்கள் இவன் ஒரு சாதாரண மனிதன் என்று சொல்லி. ஆனால் கர்த்தரோ அவரை ஆசீர்வதிக்கும்படியா நினைவாயிருந்து அடிமை போல் நடத்தப்பட்டவன், தன் சொந்த சகோதரால் மறக்கப்பட்டவன். ஆனால் கர்த்தரோ அவனோடு கூட இருந்து அவனை உயர்த்தினார். யோசிப்பை குறித்து உயர்ந்த நினைவு வைத்திருந்தவர், உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்லி தன் நினைவில் வைத்திருந்தவர் உங்களையும் அவர் நினைவாகியிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் என் நினைவாக இருக்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆம், எனக்கு அருமையானது. அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். ஏனென்று சொன்னால் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையானது உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. ஆமேன். உங்கள் நினைவு அவரது நினைவு அல்ல. உங்கள் நினைவை பார்க்கிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கை கிடைக்குமா, இந்த வேலை கிடைக்குமா, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குமா என்று சொல்லி குழம்பி நிற்கிற என் அன்பு தாயே தகப்பனே, உங்கள் பிள்ளைகளுக்குத்தான், உங்கள் சந்ததிகளுக்குத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உயர்ந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப் போகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இன்றைக்கு உம்முடைய குமாரனாய் இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, உம்முடைய ஜனங்களை குறித்து உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும்படியா, உயர்ந்த இடத்திலே அமரும்படியா தகப்பனே, பிள்ளைகளை உயர்ந்திருக்கும்படியான நினைவுகளை வைத்திருக்கிறீரே. நீர் அப்படியே அவர்கள் வாழ்க்கையில் செய்வீராக. எளியவனை புழுதிலிருந்தும் சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனாகிய கர்த்தர், நீர் பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. இதை கேட்கிற யாவரை உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. எல்லா மகிமை மக்கள் செலுத்தினோம். ஏசு ரட்சகரை
விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. ஆமே. God bless you.